Hi, how are you, my dears? Good to meet you once again. It's Luis Das from English Easy Luis channel. Wishing you well wherever you are, whatever you do. May you be happy all the time by the grace of God. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. லூயிஸ் தாஸ் ஃப்ரம் இங்கிலீஷ் ஈஸி லூயிஸ் சேனலில் இருந்து அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகின்றேன். So what am I going to do in this video? I'm just going to explain and make you to understand better the poem written by Det Hughes, the Laburnum Top. See, the Laburnum Top. It is of course one of the poems prescribed for the year 11 students in the CBSE syllabus, but that doesn't mean that others cannot read this poem and appreciate it. It's one of the beautiful poem where you can see the relationship between two beautiful creatures, a bird and a tree. So in the poem la pathing appadina Det Hughes, English writer who has written this poem, என்ன எழுதியிருப்பார் அப்படின்னா, ஒரு பறவைக்கும் ஒரு மரத்திற்கும் இடையே உள்ள ஒற்றுமையை நமக்கு மிக அருமையாக விளக்கி கூறியிருப்பார். இதில் பார்த்தீங்கன்னா, இது வந்து சிபிஎஸ்சி பிள்ளைங்களுக்காக ப்ரிஸ்கிரைப் பண்ண போயம். பட் அதனால் மற்றவங்க யாரும் படிக்கக்கூடாது அப்படின்லாம் இல்லை. இட்ஸ் ஒன் ஆஃப் த பியூட்டிஃபுல் போயம்ஸ் வேர் வி கேன் கம் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹவு த நேச்சர் இஸ் லிங்க்டு வித் ஒன் அனதர், with each other. அதை வந்து பியூட்டிஃபுல்லாக கொண்டு வந்திருக்கார். ஸோ இட்ஸ் a small poem, ரொம்ப சின்ன ஒரு போயம், ஒரு கவிதை. பட் திஸ் ஹாஸ் காட் a lot of interior meanings. உள்ளார்ந்த அர்த்தங்களை கொண்டுள்ள ஒரு போயமாக இருக்கிறது. ஸோ லிசன் அண்ட் get the gist of the poem and the meaning of the poem and the explanation from the line to line that I'm going to share with you in this video. Come, let's go into the video. So let me read the poem first of all. The poem is written on the board here. I have written here. See, very simple. பாருங்க, poem read பண்றேன். The Laburnum Top, written by Det Hughes. The laburnum top is silent, quite still. In the afternoon, yellow September sunlight. A few leaves yellowing, all its seeds fallen. Till the golden finch comes with a twittering syrup. A suddenness, a startlement, and a branch yet. Then sleek as a lizard, and alert and abrupt. She enters the thickness and the machine starts up. Of chitterings and the tremor of wings and trillings. The whole tree trembles and thrills. It is the engine of her family. She strokes it full, then flirts out to a branch end, showing her barred face identity mask. Then with eerie, delicate whistle, chirrup, whisperings, she launches away towards the infinite, and the laburnum subsides to empty. பாருங்க, எவ்வளவு அருமையான poem. See, let me tell the summary of the poem before I go into line to line explanation. My dear, இந்த போயம்ல என்ன பார்க்குறீங்க அப்படின்னா, லெபர்னம் ட்ரீ, அதாவது தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கொன்றை மரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தலைப்பு பார்த்தீங்கன்னா லெபர்னம் டாப், அந்த லெபர்னம் ட்ரீ, அந்த மரத்து உச்சி அல்லது மரத்தினுடைய உச்சி அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, டாப் மோஸ்ட். அங்கே என்ன நடக்குது ஆக்சுவலாக, லெபர்னம் ட்ரீ எப்படி இருக்கும் அப்படின்னா, அஃப்கோர்ஸ் வித் க்ரீன் லீவ்ஸ், எல்லோ ஃப்ளவர்ஸ் நிறையா இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. அது பார்த்தீங்கன்னா அந்த போயம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த போயட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா, அந்த மரம் பார்த்தீங்கன்னா ஒரே சைலண்ட்டாக இருக்கும்,
there is no life in it. மந்தெல்லாம் சொல்கிறார், செப்டம்பர் மாதத்தில் ஆட்டம் சீசன். அந்த சமயத்தில் அந்த மரமானது ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது, இறந்து போன மாதிரி இருக்குது, ஒரு லைஃப் இல்லாமல். ஸோ இந்த அழகான மரம் வந்து ஏன் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு காரணம் சொல்ல அந்த கவிஞர். பட் தென் த ட்ரீ பிகம்ஸ் வித் ஃபுல் ஆஃப் லைஃப். அந்த இறந்து போயிருக்கிற அந்த மரமானது திடீர்னு ஒரு லைஃபுக்கு வருது. பார்த்தா அது இருக்கிற பூக்கள்லாம் வந்து பல பலன் எல்லோவா சூப்பராக பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. மரங்கள்லாம் அந்த கிளைகள்லாம் லேசாக ஆட ஆரம்பிக்குது. என்ன காரணம்னு பார்த்தா அழகான ஒரு பாடும் பறவை, கோல்டு ஃபின்ச் அப்படின்ற ஒரு பறவையானது வந்து உட்காருது. கோல்டு ஃபின்ச் பார்த்துருக்கீங்களா? அது வந்து உடம்பெல்லாம் எல்லோவாக இருக்கும். அப்போ அந்த மூக்கு மட்டும் கொஞ்சம் டார்க் கலரில், அந்த எல்லோக்கில் டார்க் பார்டர் போட்ட மாதிரி அந்த பறவையானது இருக்கும். ஸோ அது ஏன் அங்கே வருது அப்படின்னா, அங்கே தான் அது தன்னுடைய குழந்தைகளுக்கு, தன்னுடைய குஞ்சுகளுக்கு உணவு ஊட்டுவதற்காக ஒரு கூடு கட்டி அங்கே காத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த குழந்தைகளை பார்த்து அதுக்கு உணவு கொடுக்கறதுக்காக அந்த பறவையானது அங்கே வருது. ஸோ முதல்ல அந்த மரத்தின் மேலே வந்து அந்த பறவை உட்காந்தோடனே பார்த்தீங்கன்னா, அந்த இறந்து போயிருக்கின்ற அந்த மரம் வந்து புத்துணர்ச்சி பெறுகிறது. இட் பிகம்ஸ் லைஃப். த ட்ரீ பிகம்ஸ் லைஃப். த ட்ரீ பிகம்ஸ் லைஃப். அண்ட் when the பேர்ட், அந்த பறவையானது தன்னுடைய குஞ்சுகளை போய் பார்த்து அதெல்லாம் சத்தம் போடுது, அம்மா வந்துட்டாங்க, அம்மா வந்துட்டாங்கன்னு சொல்லி. தே ஆர் வெரி ஹாப்பி, ஸோ ஹாப்பி. தே ஆர் வெரி ஹாப்பி அண்ட் ஸோ ஹாப்பி. அது வாய் பிறந்துட்டு கத்துது, வாய் பிறந்துட்டு கத்துது எல்லாம். அப்போ அந்த பறவையானது என்ன பண்ணுது? சாப்பாடு ஊட்டுது, உணவு ஊட்டுது. அப்போ இந்த மரமே வந்து என்ன பண்ணுதா? ஒரு ஆனந்தத்தில் குழுங்குது அப்படியே. the tree is so beautiful to look at. அதுக்கு முன்னாடி இறந்து போயிருந்த அந்த ஆட்டம் சீசனில் கீழே இருந்த விலையெல்லாம் வந்து என்ன பண்ணுது? மறுபடியும் குதூகலம் பெற்று என்ன ஆகுதுங்க? அந்த மரமே ஒரு பொலிவு பெறுகிறது. இட் பிகம்ஸ் அலைவ் வித் ஹாப்பினஸ். இப்போ என்ன நடக்குதுங்க? ஆக்சுவலாக அந்த பறவையானது தன்னுடைய குழந்தைகளுக்கு உணவு ஊட்டி விட்டு மறுபடியும் லேசாக என்ன பண்ணுது? மேலே போய் அந்த மரத்து மேலே போய் உட்காந்துக்குது. மரத்து மேலே உட்காந்துட்டு அங்கேயும் சுற்றி பார்த்துட்டு அது போயிடுது. எங்கே? இன்ஃபினிட் ஸ்கை மேலே போயிடுது, ஆகாயத்துக்கு பறந்து போயிடுது. அது மறுபடியும் எப்போ வருமா தெரியாது. என்ன நடக்குது இப்போ? ஆக்சுவலாக இந்த பறவை அந்த மரத்தை விட்டு போன உடனேயே, கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிற அந்த பாடும் பறவையானது அந்த மரத்தை விட்டு போன உடனேயே என்ன ஆகுதுங்க? இந்த மரம் மறுபடியும் பழைய நிலைக்கு வந்துடுது. அதாவது ஒரு லைஃப் இல்லாமல் ஐயோ யாரோ போயிட்ட மாதிரி ஒரு ஃபீலிங்கோட அந்த மரம் மறுபடியும் எல்லாம் தலையை குனிஞ்சிக்கிட்டு ஃப்ளவர்லாம் அப்படியே தலையை குனிஞ்சிட்டு கிடக்கு. ஸோ அதுதான் அந்த போயட் வந்து அழகாக நமக்கு விவரிச்சிருக்காரு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதான் தமிழில் உங்களுக்கு விளக்கு கொடுத்தேன். ஐ வில் ரீட் த சம்மரி ஃபார் யூ ஆஃப்டர் ஐ கோ இன் டு த லைன் டு லைன் எக்ஸ்ப்ளனேஷன். இப்போ நான் அந்த மரத்தை வந்து அழகாக வரைஞ்சிருக்கேங்க. அந்த பறவையோட என்னால் முடிஞ்ச அளவுக்கு அந்த மரம் இப்படி தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் யூ கேன் ப்ரௌஸ் த்ரூ தி இன்டர்நெட் அண்ட் சி ஹவு டஸ் த லெபனம் ட்ரீ லுக் லைக். பாருங்கள், இதுதான் அந்த மரம் பறவையோடு வரைஞ்சிருக்கேன். இந்த ஃப்ளவர்ஸ் நிறையா வரைஞ்சிருக்க முடியல. ஸோ ஐ ட்ரைட் மை பெஸ்ட் டு ட்ரா த பேர்ட் வித் த பிரான்ச்சஸ். பாருங்கள், இதுதான் அந்த லெபனம் ட்ரீ. லெபனம் ட்ரீ இங்கே இருக்குன்னா கூட பாருங்கள் அப்படியே. சி ஹவு டஸ் இட் லுக் லைக். அப்படியே கொஞ்சம் சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இந்த மரமானது இருக்குது. அந்த பூவில் அப்படி தான் எல்லோ கலரில் இருக்கும், அழகாக அப்படியே கொத்தாக தொங்கும். நான் நிறையா பூ வந்து வரையலைங்க. ஸோ ஐ ஜஸ்ட் மேட் மை லெவல் பெஸ்ட் டு ஷோ யூ ஹவு டஸ் த ட்ரீ லுக் லைக். ஸோ இதை வந்து உங்களுக்கு நல்லா புரியுங்க கண்டுபிடிக்காக போட்டிருக்கேன். ஸோ let me now go into line to line explanation. பாருங்க என்ன சொல்றாரு? See, the laburnum top is silent, quiet, still. அந்த மரத்தினுடைய உச்சி மட்டும் இல்லை, மரமே வந்து எப்படி இருக்கான் பாருங்க. சைலண்ட், அமைதியாக இருக்கு, ரொம்ப அமைதியாக இருக்கு. இட்ஸ் சைலண்ட், குவைட், ஸ்டில். ஒரு இலையும் ஆடாமல் அசையாமல் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி இருக்கான் அந்த மரம். இன் தி ஆஃப்டர்நூன் எல்லோ செப்டம்பர் சன்லைட். ஸோ மாதத்தையும் குறிப்பிடுறார். செப்டம்பர் மாதத்தில் அந்த மரமானது எல்லோ கலரில், அந்த லீவ்ஸ்லாம் எல்லோ கலரில் ஆயிடுச்சு. எல்லோ செப்டம்பர் சன்லைட்டு அந்த எல்லோ ஃப்ளவரையும் ஒப்பிடுறாரு. ஃபியூ லீவ்ஸ் எல்லோயிங், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இலையெல்லாம் வந்து வெளுத்து போய் சொல்லுவாருங்களே, அந்த வெளுத்து போய் மஞ்சள் கலரில் இருக்குது நிறையா. ஆல் தி சீட்ஸ் ஃபாலன், அந்த மரத்தில் அந்த விதைகள்லாம் கீழே விழுந்து கிடக்குது. ஆல் தி சீட்ஸ் ஆஃப் த ட்ரீ ஃபாலன்.
எது வரைக்கும்? till the goldfinch comes with the twitching shrub. See, அந்த கோல்டு ஃபின்ச் அப்படிங்கிற அழகான பறவை வந்து அந்த மரத்தில் உட்கார வரைக்கும் அந்த மரம் வந்து செத்து போயிருந்துச்சான். இப்போ இந்த பறவை அப்படியே கிச் 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 அப்படி கத்திக்கிட்டே வந்து என்ன பறவை அந்த பறவை வந்து உட்காருதாங்க. வந்தோடனே என்ன நடக்குது? எ சடன்னஸ், ஒரு அதிசயம், ஆச்சரியம், திடீர்னு நடக்குது. என்னது? எ ஸ்டார்ட்டில்மெண்ட். எவ்ரிதிங் கம்ஸ் டு லைஃப், எவ்ரிதிங் கம்ஸ் டு லைஃப் அட் எ பிரான்ச் என். ஒரு அந்த மரக்கிளைக்கு எண்ணில் பார்த்தீங்கன்னா ஒரு லைஃப் வர மாதிரி வரும். என்ன ஆகுதாங்க? அந்த பறவை எப்படி போகுதான் பாருங்க. ஸோ how does the bird move? sleek as a lizard. lizardனா என்ன? பல்லி. பல்லி இறைய பிடிக்க போகிறது எப்படி போகும் பார்த்துருக்கோம்னா நம்ம. the lizard goes very very slowly but it doesn't make noise until it catches its prey. அதனுடைய உணவு வந்து சாப்பிட்ற வரைக்கும், பூச்சியை பிடிக்கிற வரைக்கும் அப்படியே பதுங்கி 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 மெதுவாக போகும். பார்த்துட்டிங்கன்னா தெரியும், ரொம்ப மெதுவாக போகும். அதே மாதிரி எந்த சத்தமும் இல்லாமல் மற்றவங்களுக்கு. ஏன்னா இது என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா, இஃப் யூ கோ இன் டு த மீனிங் ப்ராப்பர், உள்ளே இருந்த அர்த்தத்தை பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அந்த பறவை வந்து வேகமாக போகிற சத்தம் வந்து கேட்டுச்சுன்னா மற்ற பறவைகள்லாம், அந்த காக்கா மற்ற குரங்குறங்கெல்லாம் என்ன பண்ணுவான்? சரி, இதனுடைய குஞ்சுகள், இதனுடைய குழந்தைகள்லாம் இங்கே தான் இருக்குது, அந்த பறவை போனோடனே நம்ம போய் அதை சாப்பிட்றலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த மற்ற மிருகங்கள்லாம் வந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்ற ஒரு நோக்கத்துக்காக இது வந்துட்டு போகிறது தெரியாமல் தன்னுடைய குழந்தைகளுக்கு டெய்லி வந்து உணவு ஊட்டிட்டு போகுது. ஸோ அதை பள்ளி மாதிரி போகுதான். sleek as a lizard and alert and abrupt. அலர்ட்னா அங்கேயும் சுற்றி பார்க்குதான் அந்த பறவை. see how beautifully the poet describes. பார்க்குதான் அந்த பறவை, எப்படி பார்க்குப்பார். அண்ட் தென் she enters the thickness. எங்கே அந்த மரம் வந்து அடர்த்தியாக இருக்கோ அங்கே தான் அந்த பறவையானது தன்னுடைய கூட்டை வந்து கட்டியிருக்கு. ஸோ அந்த குரத்தை, அந்த கூட்டில் தான் என்ன ஆகுதுங்க? திக்னஸ் அண்ட் மெஷின் ஸ்டார்ட்ஸ் அப். அந்த மெஷின் ஸ்டார்ட்ஸ் அப்னா உடனே அங்கே இருக்கிற சத்தம்லாம் என்ன பண்ணுது? இந்த பறவையும் அந்த மரம் எல்லாம் சேர்ந்து அந்த குஞ்சுகளோட கேட்டுட்டு, மெஷின்னா என்னது? ஒரே சத்தம், சவுண்டு வர ஆரம்பிக்குது, எல்லாம் சேர்ந்து கத்த ஆரம்பிக்குது. see ஆஃப் சிட்டரிங்ஸ் அண்ட் ட்ரெமர் ஆஃப் விங்ஸ் அண்ட் ட்ரில்லிங்ஸ். அந்த குஞ்சுகள்லாம் வந்து கே 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 கத்து நிறைய கத்திக்கிட்டு இருக்கு. அப்போ என்ன சொல்கிறாரு பாருங்க, சிட்டரிங் அண்ட் ட்ரெமர் ஆஃப் விங்ஸ் ட்ரில்லிங்ஸ் the whole tree trembles and thrills. முழு மரமே அப்படியே வந்து ஆச்சரியத்தில் குலுங்குதான் அப்படியே அந்த மரம். அப்போ இந்த பறவைகளும், அந்த பறவையினுடைய குஞ்சுகளும், அந்த பறவை வந்து இந்த மரத்துக்கே வந்து ஒரு என்ஜின் மாதிரி வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்ல வரா. see it's the engine of her family. என்ஜின்னா நம்ம ஸ்டார்ட் பண்ண என்ன பண்ணுவோம்? சத்தம் வரமுடியே கொடுக்குண்டு, அப்போ எல்லாமே ஒரு லைஃப் வந்துடும். ஸோ அந்த மாதிரி it is the engine of her family. so she strokes it full and then flush out of a branch end. போய் பறவையெல்லாம் பார்த்துட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணு? உணவெல்லாம் கொடுத்துட்டு திடீர்னு ஒரு பிரான்ச்சில் போய் உட்காரு. see showing her barred face identity mask. barred faceனா என்ன அர்த்தம்? அந்த மூக்கு வந்து இங்கே பார்த்துருக்கேன் தெரியும். அந்த பறவை வந்து எப்படி இருக்குன்னா, see this is how the bird looks. இதுதான் அந்த பறவை, பார்த்துங்க எப்படி இருக்கு பாருங்க. see இங்கே வந்து கருப்பு கலரில் இருக்கும், அந்த மூக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா கருப்பாக இருக்கும். அப்போ அது வந்து எப்படி இப்படி பார்க்கணும், அது like that it looks. பாருங்க இந்த பறவை பாருங்க, அது நல்லா இருக்கும். நீங்கள் என்ன ப்ரௌஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெட்டில் இன்னும் சூப்பராக இருக்கும் அந்த பறவை. ஸோ இதுதான் அதனுடைய அமைப்பு. அந்த பார்டு ஃபேஸ் வச்சு இப்படி பார்க்கலாம், ஃபுல்லாக பார்த்துக்கிட்டு see showing her barred face identity mask then with airy delicate whistle. airy delicate whistle அப்படின்னா see அதனுடைய இயற்கையான அந்த சூழலில் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த சவுண்டை வந்து கொடுக்குது, அந்த மரம் சவுண்டை கொடுக்குது அந்த பறவை. டெலிகேட் அண்டு விசில்னா ஒரு விசில் கொடுக்குதுங்க. அப்புறம் சியரப் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, சியரப். அந்த பறவைகள் எப்படி சத்தம் தெரியும் உங்களுக்கு கற்றுருக்கும். சியரப் அண்டு விஸ்பரிங் வேறு மெதுவாக, யாரும் கேட்காம மெதுவாக அப்படியே கீச் கத்திட்டு இருக்கான். தென் வித் ஏரி டெலிகேட் விசில் சியரப் விசிலிங்ஸ் she launches away towards the infinite. ஸோ அந்த சவுண்ட் எதுக்காக அது கொடுக்குது அப்படின்னா, தன்னுடைய குஞ்சுகளெல்லாம் விட்டு குழந்தைகளெல்லாம் விட்டு போகுது. அது போகிறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு சவுண்டை கொடுத்துட்டு நான் திரும்பி வருவேன், அது வரையும் காத்துட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி ஒரு ஃபீலிங்கில் அடுத்த பிரான்ச்சுக்கு வந்து கொஞ்சம் பறந்து போகுது. இது எப்படி போகுது? மறந்துடக்கூடாது, பறந்து போகுது, சத்தமே கேட்காம. she launches away towards the infinite. இன்ஃபினிட்னா என்ன? மரத்துக்கு இது ஆகாயத்துக்கு போயிரு, ஸ்கைக்கு போயிரு. அந்த லெபனம்
subsidized to empty. அதுதான் அங்கே வந்து pathetic situations. அந்த மரமானது மறுபடியும் என்ன ஆகுது, பழைய நிலைக்கு வந்துடுது. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, see the relationship that the tree and the goldfinch has got it has got a tremendous impact on the lives of those two creatures. இப்போ அது இந்த மரம் வந்து என்னமோ இந்த பறவைக்காக இருக்கிற மாதிரியும், அந்த பறவை போனோடனே மறுபடியும் அந்த மரம் வந்து அமைதியாக இருக்கிற மாதிரி காமிக்கிறார் போயட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ மீன், ஹவு நேச்சர் இஸ் லிங்க்டு வித் ஒன் அனதர். பறவைகளும் மரமும் எப்படி ஒன்றா சேர்ந்துருக்கு அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி பார்க்கணும். இப்போ இதுக்கு முன்னாடி நீங்கள் வேறு போயமில் பார்த்துருக்கலாம். நீங்கள் எந்த போயம்ல அப்படின்னா, த லைன்ஸ் ரிட்டன் இன் த ஏர்லி ஸ்ப்ரிங் அப்படின்ட்டு வேர்ட்ஸ்வொர்த் எழுதின போயம். அதில் வந்து என்ன பண்ணுவார் அவர், ஸோ ஹி describes about the nature and then he contradicts the happiness with the attitudes of the human beings. What man has made of man அப்படின்னு சொல்லி வேர்ட்ஸ்வொர்த் சொல்லுவார் அந்த போயம். இங்கே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இயற்கையானது ஒன்றித்திருப்பது போல், இயற்கையானது ஒன்றோடு ஒன்று ஒன்றிணைந்து செயல்படுவது போல மனிதர்கள் செயல்படுவதில்லை அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவார். ஸோ இந்த போயமில் டேட் யூ என்ன சொல்கிறார் அப்படின்னா, the tree is happy and the tree becomes to life when the bird comes and feeds its children. When the bird comes and feeds its children, and the tree is also very happy. So as soon as the bird leaves the tree is again empty and is silent. So எவ்வளோ எந்த மீனிங்காக நம்ம எடுத்துக்கலாம். See, you can give so many examples there. See, பாருங்க. ஸோ க்ளோசரிக்கு நிறைய மீனிங் கொடுத்துருக்கேன் நான். See, க்ளோசரின்னு கொடுத்துட்டு நிறைய மீனிங் கொடுத்துருக்கேன். அப்போ நம்ம அஃப்கோர்ஸ் we know it is a short tree with yellow flowers and poisonous seeds. அதெல்லாம் poisonous seedsனால் அந்த விதையானது பாய்சனஸ் சொல்லுவாங்க. ஸோ அதை யாரும் எடுத்து சாப்பிட மாட்டாங்க, அழகாக இருக்கும். அப்புறம் கோல்டு ஃபின்ச் வந்து சொல்லலாம். இட் இஸ் a small singing bird with yellow feathers on its wings. பிச்சிங் என்னது, சடன் ஜர்க், திடீர்னு அப்படியே அதிர்ச்சியான வரும். அப்புறம் சேரப் ஹை பிச்சுடு அண்டு ரிப்பீட்டட் சவுண்ட் ஆஃப் அ பேர்ட். ஸோ அந்த ரிப்பீட்டட் சவுண்ட் ஆஃப் அ பேர்ட்னா அந்த கோல்ட் ஃபின்ச் வந்த உடனே அது வந்து திரும்ப அந்த சத்தம் போடுது. அதை பார்த்து தன்னுடைய குழந்தைங்களும் சத்தம் போடுது. ஸோ ரிப்பீட்டட் சவுண்ட் தான் வந்து சேரப். தென் அப்கோர்ஸ் ஷார்ட்டில்மென்னா என்ன அர்த்தம், ஷோயிங் சடன் ஷாக். என்ன அர்த்தம், திடீர்னு அதிர்ச்சி, ஆனந்தத்தில் வரக்கூடிய அதிர்ச்சி. அதான் சொல்கிறாங்க ஸ்டார்ட்டில்மென். எல்லாரும் சந்தோஷத்தில் மகிழ்ச்சியில் குதூகலத்தில் குதிக்கிறாங்க. அப்ராப்ட்னா ரேப்பிட், ஸ்லோலி. அண்ட் சிட்டரிங்ஸ், மேக்கிங் எ சேட்டரிங் நாய்ஸ். புரியுதா, பறவைகளுடைய சத்தம். அப்புறம் ட்ரெமர் ஆஃப் விங்ஸ் அப்படிங்கிறது பாருங்கள், டிஃபரெண்ட் சவுண்ட். ட்ரெமர் ஆஃப் விங்ஸ். அப்புறம் ட்ரில்லிங்ஸ்ங்கிறது என்னது, ஆக்சுவலாக சவுண்ட் ஆஃப் அ பேர்ட் தெரியும் நமக்கு. அப்புறம் ட்ரெம்பிள்னா ஷேக். த்ரில் அப்படின்னா சடன் ஃபீலிங் ஆஃப் எக்ஸைட்மெண்ட். இப்போ ட்ரெமர் ஆஃப் விங்ஸ் அப்படின்னா அந்த ட்ரெமர்னானது அந்த அதிர்வு இல்லையா, அந்த அதிர்வில் அந்த பறவையானது ரெக்கைங்களை விரிக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு அதிர்ச்சி மாதிரி இப்படி இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ யூ கேன் ரெஃபர் டு ஆல் த glossaries when you look at the videos once again. அப்புறம் பார்த்தீங்கன்னா there are few literary devices that the poet has used. இதில் என்னென்ன பார்த்தீங்க அப்படின்னா, see, the poet has used actually alliteration, simile, metaphor and personification. இதெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காரு. இப்போ இது எங்கெங்கே இதெல்லாம் வருது அப்படின்னா, see, I will show you in the poem itself. The poem itself I will show you. பாருங்க, alliteration உங்களுக்கு தெரியும். What is an alliteration? So let me wrap this up. இது அழிச்சிடறேன் நான். Okay, so பாருங்க. So let me now show you what are the style and methods that the poet has used to get the meaning of his metaphor. So முதல்ல வந்து poetic device பார்த்தோம் அப்படின்னா, see, இதில் வந்து alliteration, poetic devices. alliteration அப்படின்னா உங்களுக்கு தெரியும். What is an alliteration? See,
Alliteration அப்படிங்கிறது when you read a sentence and there may be the first letter of every word is repeated one after the other. அதான் alliteration. இப்போ இங்க பாத்தீங்கன்னா இங்க ரெண்டு உதாரணம் சொல்றேன். ஒரு உதாரணம் alliteration எங்க இருக்கு அப்படின்னா see silent still அப்புறம் September sunlight. ஸோ இதெல்லாம் வந்து it's an example of alliteration. It's an example of alliteration. சரிங்களா? ஓகே, அடுத்தது என்ன சொல்றாங்க அப்படின்னா simile. Simile na what is simile? You all know what is simile. Simile na what is simile? Simile ingadhu you can easily identify by the words as அல்லது like. The as அப்படிங்கிறது like அப்படிங்கிற வார்த்தை வந்து நீங்க simile தெரிஞ்சுக்கணும். இது எங்க இருக்கு அப்படின்னா see sleek as a lizard. பாருங்க இங்க இருக்கு பாத்தீங்களா? So this is an example of a simile. புரியுங்க? This is an example of a simile. See? புரியுங்க simile. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா metaphor சொல்றாரு. metaphor இங்க இருக்கு. Where is metaphor now? Metaphorங்கிறது என்னது ஆக்சுவலா? Metaphor is actually it is an indirect comparison between two things. Indirect comparison. இப்போ அது வந்து எங்க இருக்குன்னு சொல்றாருன்னா she enters the thickness. இப்போ she enters the thickness அப்புறம் starts up இது வரைக்கும் இது வந்து என்னது? See இது this is a metaphor. இப்போ என்ன சொல்ல வராங்க ஆக்சுவலா the noise created by the movement of the bird. Movement of the bird is compared with the machine's noise. See, she enters the thickness and the machine starts up. See, machine என்னது? அந்த noise the machine அது வந்து movement. இப்போ அதான் வந்து என்ன சொல்றது metaphor சொல்றாரு. அப்புறம் நெக்ஸ்ட் அது இது poetic device வந்து பார்த்தீங்கன்னா personification அப்படின்றார். You know what is personification? Personification ஏற்கனவே பல முறை நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். What is personification actually? Personification is actually attribution of a personal nature characteristic to something non-human. அது animate to inanimate. இப்போ அதுக்கு வந்து உதாரணம் என்ன சொல்லலாம் அப்படின்னா see the whole tree trembles and thrills. See எங்க இருக்குது? The whole tree trembles and thrills. So this is an example of a personification. Personification. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரைமிங் வேர்ட்ஸ்லாம் எதுவுமே இருக்க வாய்ப்பு இல்லை. இது ரைமிங் வேர்ட்ஸ்லாம் கிடையாது. ஸோ திஸ் இஸ் more or less what you have seen the meaning of the poem. இதெல்லாம் பார்த்துங்க. மீனிங் நிறைய கொடுத்தேன். க்ளோசரி உங்களுக்கு நிறைய கொடுத்துருக்கேன். க்ளோசரியோட மீனிங்லாம் சேர்ந்து படிச்சிங்க. ஸோ யூ வில் பி ஏபிள் டு கெட் அ clear cut summary of the poem with the explanation that just now I shared with you. உங்கள்கிட்ட நான் சொன்னேன் அந்த சம்மரி வந்து நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஓரளவுக்கு you may be able to answer all the questions. And if you look at if you just watch the video till the end, அதில் நான் ஒன்று எக்ஸ்பிளைன் பண்ணுற லைனை வந்து இங்கே சம்மரி மாதிரி நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஜஸ்ட் கோ த்ரூ த சம்மரி ஹியர். இங்கே சம்மரி இப்படி கூட பார்க்கலாம். see this is my summary here. இங்கே பாருங்கள், I will read it. நல்லா தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ I will read it. see பாருங்கள், this is the summary. Okay, so let me actually read the summary for you. Then you will be able to understand. See, the Lebanon Top is a poem written by Dead Hugh, and in this poem the poet beautifully describes how the Lebanon top is silent, lifeless in spite of the beautiful flowers that it has got. The season is September, of course. Season is September, autumn, when the seeds are fallen from the tree and the leaves are becoming yellow on yellow. So what happened now? But the tree becomes alive and beautiful when the goldfinch, a small singing bird, visits the tree to feed her children because it has got its nest there. So the tree comes to life with the chirpings, chitterings and trillings. But again, when the bird leaves the tree becomes silent and empty. As soon as the bird flies away, the tree becomes silent. See, the core theme of the poem shows the repaying relationship between the two creatures, the tree and the goldfinch.
and the poet witnesses the tree come to life as soon as the bird starts chirping. And the tree has lost all its leaves and the seeds are on the ground. But when the bird begins to move from branch to branch, the nestling starts chirping and flapping their wings. The tree becomes lively once again. See? And the poet narrates two contrasting situations. What are the two contrasting situations? First, the tree was death-like situation, and then it becomes to life when the bird comes. These are the two contrasting situations there. The poet thus describes the nurturing relationship between the laburnum and the goldfinch. And then also he describes about the color of the bird is both yellow and dark. When the bird provides food to her young ones and moves to the other branches, her dark colored stripped face is visible as her body is yellow, and hiding behind the yellow flowers and leaves is beautiful. The scene is beautiful to watch. Then a few information about the poet, Ted Hughes. So his full name is Edward James Hughes, and he has been a poet of the 20th century. And of course, he is known for writing poems for children, especially children. And then from 1984 until his death, he remained as a poet laureate of the United Kingdom. And he studied anthropology and archaeology in Cambridge, and he had worked as a gardener, zoo attendant, school teacher, and a night watchman for living. So you could understand how he survived before he started writing poem, and what did he do for his livelihood. Just you can just go through once again the summary of the poem plus the informations about the author. Okay. Okay guys, so மறுபடியும் இந்த ட்ரீ ஒரு தடவை பார்த்துங்க. ட்ரீ இதான் வந்து அந்த ட்ரீ அழகாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களே வரைஞ்சி பழகலாம் பாருங்கள். So this is one of the beautiful poems written by Ted Hughes, which is a nice poem, and understand by reading every line and the gist of the poem. You will really enjoy, and especially if you are a nature lover, the poem will tell you lots of insights. And you could imagine in your minds. So that's what poem The Laburnum Top is all about, my dears. Keep watching my channel. Watch till the end. Increase the subscribers. Until I see you in the next video, it's Louis Das from English Easy Louis channel signing you off. Thank you and God bless you, my dears. See you.